ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கு டிடிடி ரிலேட்டடா இருக்கக்கூடிய முக்கியமான இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம். அது கூடவே திருப்பதிக்கு போகக்கூடிய ட்ரெயின் பார்ஷியலாவும் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சில ட்ரெயின்கள் கேன்சல் பண்ணியிருக்காங்க. எங்கேருந்து கேன்சல் ஆயிருக்கு, எதெல்லாம் சேஞ்ச் ஆயிருக்குன்ற இன்ஃபர்மேஷனையும் இந்த வீடியோல ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா ட்ரெயின்ல டிராவல் பண்றவங்க வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்து அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு தரிசனம் எப்படி இருக்கு திருமலையில அப்படின்னா நார்மலா தாங்க இருக்கு. நேத்து கூட நேரடி தரிசனம் போன ஒரு சிலர் ஒரு 3 ஹவர்ஸ்லயே தர்ஷன் பார்த்ததா ஷேர் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கான நேரடி இலவச தரிசனத்துக்கு ஒரு 6ல இருந்து 8 மணி நேரம் ஆகும் அப்படின்றது தான் இன்னைக்கான ஸ்டேட்டஸா இருக்கு. க்ரௌடை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுல க்ரௌட் எல்லாம் கிடையாது. ஆவரேஜா உங்களுக்கு எப்பவும் எப்படி தர்ஷனுக்கு இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கு. 2 கம்பார்ட்மெண்ட்ல தான் பக்தர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்கு. நேத்து தரிசனம் பார்த்தவங்களோட மொத்த எண்ணிக்கை 70,515 பேர் தரிசனம் பார்த்திருக்காங்க. நேரடி இலவச தரிசனத்துல 2 கம்பார்ட்மெண்ட்ல மட்டும்தான் பக்தர்கள் வெயிட் பண்றாங்க. டிடிடியோட அப்டேட் படி 6 மணி நேரம் தான் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 300 தரிசனத்துக்கு 1ல இருந்து 2 மணி நேரமும், இன்னைக்கு காலையில எப்பயும் போல எஸ்எஸ்டி டோக்கன் கவுண்டர்ஸ் ஓபன் பண்ணி டோக்கன்ஸ் இஷ்யூ பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த டோக்கன்ஸ்ல தர்ஷன் போறவங்களுக்கு 2ல இருந்து 3 மணி நேரம் ஆகும். எல்லா தரிசனமே ஓவராலா பார்க்கும்போது நார்மலா தான் இருக்கு. ஒன்றும் ஹெவியா கிரௌட் இருக்க மாதிரியோ டைம் ஆகுற மாதிரியோ இல்ல. சீனியர் சிட்டிசன், மாற்றுத்திறனாளி இந்த தர்ஷன்ல எல்லாம் போறீங்கன்னா உங்களுக்கு ஒரு 20ல இருந்து 30 நிமிஷம் தான் ஆகும். அதுல எல்லாம் உங்களுக்கு எந்த சேஞ்சஸும் இருக்காது. சப்போஸ் கிரௌட் இன்க்ரீஸ் ஆனா மட்டும் நேரடி இலவச தரிசனத்துல தான் உங்களுக்கான தரிசன நேரம் இன்க்ரீஸ் ஆகும். 8:45 ஸ்டேட்டஸ் படி ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன் உங்களுக்கு கவுண்டர்ல கொடுக்கறது நாளைக்கு காலையில 3 மணிக்கான ஸ்லாட் ரன்னிங்ல இருந்திருக்கு. ஒரு 4,315 டிக்கெட் பேலன்ஸ் இருந்திருக்கு. ஸ்ரீவாரிமெட்டு பொறுத்த வரைக்கும் இன்னைக்கான 3 மணியோட ஸ்லாட் ரன்னிங்ல இருக்கு. 3,040 டிக்கெட் அவைலபிள் இருந்திருக்கு. ஸோ யாராவது போறீங்க அப்படின்னா கீழ் திருப்பதியில டோக்கன்ஸ் இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பாருங்க. அப்படி டோக்கன்ஸ் இல்லைனாலும் நீங்க நேரடி தர்ஷன்ல கூட ஜாயின் பண்ணிக்கலாம். டோக்கன் இருந்துச்சுன்னா உங்களோட ஆதார் கார்டு வச்சு டோக்கன் வாங்கிக்கோங்க. ஒரு தடவை டோக்கன் வாங்கிட்டு தர்ஷன் பார்த்தீங்கன்னா திரும்பவும் 30 நாள் கழிச்சு தான் நம்ம வாங்க முடியும். ஆன்லைன்ல 300 டிக்கெட் புக் பண்ணி ஒரு மாசம் தர்ஷன் பார்த்தேன், அடுத்த மாசம் எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கலாமான்னா நீங்க அதே மாசத்துல கூட எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கலாம். ஒரே டிக்கெட் சேமா 300 டிக்கெட் அப்படின்னா ஒரு தடவை புக் பண்ணீங்கன்னா திரும்பவும் 300 டிக்கெட் புக் பண்றதுக்கு 30 நாள் டைம் கேப் கேட்கும். எஸ்எஸ்டி டோக்கனா இருந்துச்சுன்னா ஒரு தடவை தரிசனம் பார்த்துட்டு திரும்ப தரிசனம் பார்க்கறதுக்கு 30 நாள் டைம் கேப் கேட்கும். அந்த மாதிரி நமக்கு அதே தர்ஷன் டிக்கெட்டை திரும்பியும் புக் பண்றதுக்கோ வாங்குறதுக்கு தான் டைம் பீரியட் இருக்கே தவிர வேற வேற டிக்கெட்ஸ் எல்லாம் நம்ம வாங்குறதுக்கு அந்த மாதிரி கிடையாது. அதுக்கு அடுத்தது ட்ரெயின் கேன்சல் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை பற்றின இன்ஃபர்மேஷனை பார்க்கலாம். திருப்பதியிலேருந்து காட்பாடி ரயில் அக்டோபர் 15ஆம் தேதி வரைக்கும் ரத்து செய்யப்பட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. பராமரிப்பு பணிகள் காரணமா திருப்பதியிலேருந்து காட்பாடி இடையே இயங்கும் ரயில்கள் அக்டோபர் 15ஆம் தேதி வரைக்கும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இது குறித்து தெற்கு ரயில்வே கோட்டம் சார்பில் ஞாயிற்றுக்கிழமை வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி குறிப்பில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரயில் வழித்தடங்கள் பராமரிப்பு பணிகள் அக்டோபர் 15ஆம் தேதி வரைக்கும் நடைபெற உள்ளது. இதனால் அக்டோபர் 15ஆம் தேதி வரைக்கும் திருப்பதியிலிருந்து காலை 6:50 மணிக்கு காட்பாடி புறப்படும் பயணிகள் ரயில் எண் 07659 மறுமார்க்கமா காட்பாடியிலிருந்து நைட்டு 9:15 மணிக்கு திருப்பதிக்கு செல்லும் ரயில் எண் 07582 முழுமையாக ரத்து செய்யப்பட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. இந்த ட்ரெயின் யாராவது புக் பண்ணிருந்தீங்கன்னா நோட் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி காட்பாடியிலிருந்து காலையில 9:50க்கு ஜோலார்பேட்டை செல்லும் மெமு சிறப்பு ரயிலும் 06417 மறுமார்க்கமா ஜோலார்பேட்டையிலிருந்து பகல் 12:45 மணிக்கு காட்பாடி செல்லும் ரயில் எண் 06418 இதுவும் ரத்து செய்யப்பட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. பகுதி அளவுல நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய ரயில்கள் என்னென்ன அப்படின்னா, அக்டோபர் 15ஆம் தேதி வரை விழுப்புரத்திலிருந்து காலையில 5:35 மணிக்கு திருப்பதி செல்லும் விரைவு ரயில் 16854 காட்பாடியுடன் நிறுத்தப்படும். அதே மாதிரி மறுமார்க்கமா இந்த ரயில் 16853 இந்த ட்ரெயின் திருப்பதிக்கு பதிலாக மாலை 4:35 மணிக்கு காட்பாடியிலிருந்து புறப்பட்டு வழக்கமான அட்டவணைப்படி விழுப்புரம் சென்றடையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ட்ரெயின்ல யாராவது டிக்கெட் புக் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் ட்ரெயின் ரிலேட்டடா இருக்க முக்கியமான இன்ஃபர்மேஷன். அக்டோபர் 15ஆம் தேதி வரைக்கும் திருப்பதியிலிருந்து காட்பாடிக்கான ரயில் முழுமையா ரத்து செய்யப்பட்டிருக்கு. அதே மாதிரி பகுதி அளவுல விழுப்புரத்திலிருந்து போகக்கூடிய ட்ரெயின் காட்பாடியோட நிறுத்தப்படும் அப்படின்ற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கு. இதையும் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது திருப்பதியில தரிசனம் பார்க்கறது பத்தி ஸ்டார்டிங்ல எப்படி இருந்துச்சு, இப்போ தர்ஷன்ல என்னென்ன மாற்றங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு. ஸோ இது கண்டிப்பா நிறைய பேத்துக்கு தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷனா இருக்குன்றதுக்காக இதையும் உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன்.
திருமலையில் தொடர்ந்து அதிகரிக்கும் பக்தர்கள். திருப்பதி கோவில்ல மாதம் தோறும் 100 கோடி உண்டியல் வருமானம் வரதா சொல்லியிருக்காங்க. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் பக்தர்கள் வருகை தொடர்ந்து அதிகரித்து வருவதால் மாதம் தோறும் உண்டியல் வருமானம் 100 கோடியை தாண்டதா சொல்லியிருக்காங்க. கலியுக தெய்வம் என போற்றப்படும் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் நாளுக்கு நாள் பக்தர்கள் வருகை அதிகரித்து வருகிறது. உண்டியல் காணிக்கையும் ஆண்டுக்கு ஆண்டு அதிகரித்து கொண்டே உள்ளது. கடந்த 70 ஆண்டுகளுக்கு முன்பு வரை ஒரு நாளைக்கு 600 பக்தர்கள் மட்டுமே தரிசனம் செய்துள்ளனர். கடந்த 1982ஆம் ஆண்டு வரை பக்தர்கள் வருகை குறைவாக இருந்ததால் குலசேகரப்படி வரைக்கும் அப்ப அனுமதிச்சிருக்காங்க 1982ல. அதுக்கப்புறம் கடந்த 1990ஆம் ஆண்டில் நாளொன்றுக்கு 32,333 பக்தர்கள் என ஆண்டுக்கு சுமார் 1.18 கோடி பக்தர்கள் தரிசித்து வந்தனர். கடந்த 2000ஆம் ஆண்டில் இதன் எண்ணிக்கை 2 மடங்காக உயர்ந்து ஆண்டுக்கு 2,37,25,000 பேர் தர்ஷன் பார்த்திருக்காங்க. பக்தர்களின் வருகை அதிகரிக்க தொடங்கியதால் கடந்த 2005ஆம் ஆண்டு முதல் மகாலகு தரிசனம் அறிமுகப்படுத்தப்பட்டது. 2005ல தான் மகாலகு தர்ஷனை கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் குலசேகரப்படி வரைக்கும் போய் பார்க்குற தர்ஷன் தான் இருந்திருக்கு. இதனால 50 அடி தூரத்தில் இருந்து ஜெயபேரி விஜயபேரி துவாரபாலகர்கள் சிலை வரை மட்டுமே நின்று தரிசிக்க ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்த இடத்துல இருந்து நீங்க பெருமாளை தரிசனம் பார்க்கும்போது 50 அடி தூரம் இருக்கு பாருங்க. குலசேகரப்படினா ஒரு 10 to 15 அடின்றதுதான் டிஃபரன்ஸ் உங்களுக்கு. அந்த திட்டம் இது நாள் வரைக்கும் நீடிக்கிறது. கடந்த 2010ஆம் ஆண்டு முதல் தினசரி சுமார் 70,000 பேர் வீதம் சராசரியாக ஆண்டுக்கு 2.55 கோடி பக்தர்கள் தரிசிக்கின்றனர். பக்தர்கள் வருகைக்கு ஏற்ப உண்டியல் வருமானமும் ஆண்டுக்கு ஆண்டு அதிகரிச்சுக்கிட்டே வரதாவும் சொல்லியிருக்காங்க. இந்த ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி ஒரே நாள்ல 7 கோடிக்கு மேல் காணிக்கை கிடைத்தது. இதை தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் 100 கோடிக்கு மேல் உண்டியலில் காணிக்கை கிடைத்து வருகிறது. எனவே இதை கருத்தில் கொண்டு நடப்பாண்டு பட்ஜெட்ல 1500 கோடிக்கு தேவஸ்தானம் பட்ஜெட் தயாரித்தது. இது தவிர உண்டியலில் ஓராண்டுக்கு 1300 கிலோ தங்கம் கிடைத்து வருகிறது. 2020-21ல கொரோனாவால் 80 நாட்கள் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய அனுமதிக்காததால் அந்த ஆண்டு மட்டும் 720 கோடியாக உண்டியல் வருமானம் குறைஞ்சதாகவும் சொல்லியிருக்காங்க. அடுத்தடுத்து ஆண்டில் கொரோனா தாக்கம் இருந்ததால் குறைந்த எண்ணிக்கையான பக்தர்கள் தரிசனத்துக்கு அனுமதிக்கப்பட்டனர். இதனால 2021-22ல ஆண்டுக்கு சுமார் 933 கோடி உண்டியல் வருமானம் கிடைத்ததாகவும் 2022-23 நிதியாண்டில் கொரோனா கட்டுப்பாடுகள் முடிந்ததனால கொரோனா முந்தைய காலத்தை போன்று பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்பட்டதுனால இப்போ 1613 கோடி வரைக்கும் வருமானம் கிடைக்கிறதா சொல்லியிருக்காங்க. கடந்த 1996 to 97ல உண்டியல் வருமானம் 99.8 கோடியா இருந்தது குறிப்பிடத்தக்கது அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. இதுல நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட்ல அவங்க குலசேகரப்படி வரைக்கும் இருந்த தர்ஷன் 2005க்கு அப்புறமா தான் மகாலகு தரிசன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயன் விஜயன் வரைக்கும் நம்ம அந்த துவார பாலகர் கிட்ட இருந்து ஒரு 50 அடி தூரத்துல தர்ஷன் பாக்குற மாதிரி எல்லா தர்ஷனையும் கொண்டு வந்துட்டாங்க. இதுல நீங்க இந்த 10-15 அடியில தர்ஷன் பார்க்கணும்னா அதற்கான ஆப்ஷன்ஸ் என்னென்ன இருக்குன்னா, நீங்க லக்கி டிப்ல சுப்ரபாத சேவாவோ தோமால அர்ச்சனா சேவா இந்த மாதிரி சேவாக்களை செலக்ட் ஆனீங்கன்னா அந்த இடத்துல இருந்து நம்ம சாமி பார்க்கலாம். இல்லைன்னா விஐபி ஸ்ரீவாணி ட்ரஸ்ட்ல டொனேஷன் பண்ணிட்டு தர்ஷன் பார்க்குற மாதிரி இருக்கும். இது நிறைய பேருக்கு தெரியல. தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு வீடியோல வந்திருக்க இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த மாசம் வரக்கூடிய ஜனவரியோட டிக்கெட் புக்கிங் பத்தின வீடியோ ஆல்ரெடி நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வைகுண்ட துவார தரிசனத்துக்கு நீங்க தர்ஷன் பார்க்குற பிளான் வச்சிருக்கீங்கன்னா அதுக்கு எப்படி நீங்க டிக்கெட் புக் பண்ணலாம், 300 ரூபா டிக்கெட் என்ன மாதிரி இருக்கும், ஃப்ரீ தர்ஷன்ல என்ன மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க, இந்த இன்ஃபர்மேஷன் பத்தி டீட்டெயிலா ஒரு வீடியோ இருக்கு. வைகுண்ட துவார தரிசனம் போறவங்க அதையும் செக் பண்ணி பாருங்க. இன்னொரு பயனுள்ள பதிவில் சந்திக்கலாம். நன்றி.